ஒரு கிராமத்துல மக்கன்லாய் என்ற ஒரு விவசாயி இருந்தார். அவருக்கு நிறைய விவசாய நிலங்களும் பசுக்கள், எருதுகள், மாடுகள் போன்ற நிறைய விலங்குகளும் வேலை செய்யறதுக்கு நிறைய பணியாட்களும் இருந்தாங்க. அவருடைய மனைவி மீனும் அவங்க நிறைய பணத்தோடையும் கூட்டா வந்து வேலை செய்யறதுக்கு ஆட்களோடையும் ரொம்பவே சந்தோஷமா தான் இருந்தாங்க. மக்கன்லாய் எப்படி இருந்தார் நினைக்கிறீங்க? சந்தோஷமாவா இருந்தாரு? இல்லவே இல்லை. அவருக்கு வேலையாட்களுக்கு இவ்வளோ பணம் கொடுக்குறோமே அப்படின்னு ஒரே கவலை. அவர் ஒரு வட்டி கட்டின கஞ்சன். ஒரு நாள் அவர் மனைவி கிட்ட சொன்னார், இதை பாருமா மீனு, நான் இந்த வேலையாட்கள் எல்லாரையும் பணி நீக்கம் செய்ய போறேன். செய்துட்டு ஒரு வேலையாளர் மட்டும் கூட்டிட்டு வர போறேன். அவரே எல்லா வேலையும் பார்த்துக்கட்டும் அப்படின்னு சொன்னார். என்னது, ஒரு வேலையால் எல்லா வேலையும் பார்த்துக்கிறதா? நம்ம கிட்ட பண்ணை இருக்கு, விலங்குகள் இருக்கு, வீட்டு வேலை இருக்கு, இப்படி ஒரு ஆளால எல்லா வேலையும் பார்க்க முடியும்? தயவு செய்து திரும்ப யோசிச்சுக்கோங்க, நல்லா யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க மீனு. ஆனா மக்கன்லாய் கேட்கறதாவே இல்லை. நான் ஒரு தடவை முடிவு எடுத்துட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். ஒரு வேலையாள் ஒரு சம்பளம், அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு வேலையாளை தேடி அவர் புறப்பட்டார். மக்கன்லாய் மிருகு மகாராஜ் அப்படிங்கிற ஒரு சாதுவை பத்தி கேள்விப்பட்டார். அந்த சாதுவுக்கு மந்திர தந்திரங்கள்லாம் தெரியுமா. அதனால அவர்கிட்ட போய் கேட்டா சரியா இருக்கும் அப்படின்னு நினைச்சு அவர்கிட்ட போனார். மகாராஜ், வணங்குகிறேன். எனக்கு எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய ஒரு ஆள் தேவைப்படுது. தயவு செய்து எனக்கு ஒருத்தரை காட்டி கொடுங்களேன் அப்படின்னு சொன்னார். மிருகு மகாராஜும் அவருடைய வேண்டுகோளை ஏற்றுக்கிட்டார். தரையில அமர்ந்து விறகு கட்டைகள் தன் முன்னாடி அடுக்கினார். அடுக்கி ஆழ்ந்த தியானத்துல ஈடுபட்டு கொஞ்ச நேரத்துல எல்லாம் கட்டத்தரு சில மந்திரங்களை ஜபிக்க அங்க இடி சத்தத்தோட அந்த விறகு கட்டைகள் எல்லாம் பஸ்மமாச்சு. அதிலிருந்து ஒரு பெரிய பலம் பொருந்திய பூதம் தோன்றியது. அப்போ டப்போ ஜப்போ, எனக்கு வேலை கொடுப்பா அப்படின்னு கேட்டது. உடனே மகாராஜ் சொன்னார், மக்கன்லாயோட போய் அவருக்கு வேணுங்கிற வேலை எல்லாத்தையும் செய்து கொடு அப்படின்னு சொன்னார். உடனே இந்த பூதம் சொல்லுங்க, கண்டிப்பா செய்யறேன்பா, ஆனா ஒரு நிபந்தனை. எனக்கு அவர் வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். காலையிலையும் வேலை செய்யணும், இரவுலையும் வேலை செய்யணும். அவர் எனக்கு வேலை கொடுக்கறத நிறுத்தினார்னா நான் அவரை விழுங்கிடுவேன் பார்த்துக்கோங்க. அப்பா டப்பா ஜப்பா அப்படின்னு சொன்னது பூதம். மக்கன்லாய்க்கு இதை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷம். பூதமே, கவலையே படாத. என்னுடைய பண்ணையில, நிலத்துல, வீட்டுல நிறைய வேலை இருக்கு. வா, உனக்கு நான் வேலையை தீனியா போடுறேன் அப்படின்னு சொன்னார். உடனே மக்கன்லாயும் பூதமும் அவங்க வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போய் சேர்ந்த உடனே முதல் வேலை என்ன செய்தார் தெரியுமா? எல்லா பணியாட்களையும் பணி நீக்கம் செய்தாரா? அப்ப துவங்கியது ஆட்டம். பூதம் வேலை கேட்டது. அப்போ டப்போ ஜப்போ, எனக்கு வேலை கொடுப்பா அப்படின்னு கேட்டது. மக்கன்லாய் கட்டளையிட்டார். உடனே விவசாய நிலத்துக்கு போ, நிலத்தை எல்லாத்தையும் உழுதுட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சார். பூதம் போனது. மக்கன்லாய் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சு அங்க இருந்த நாற்காலியில உட்கார்ந்து கண்ணை மூடினார். சிறிது நேரத்துல எல்லாம் பூதம் பெரும் சத்தத்தோட வந்தது. அப்போ டப்போ ஜப்போ, எனக்கு வேலை கொடுப்பா அப்படின்னு கேட்டது. மக்கன்லாயும் அலறி அடிச்சு எழுந்தாரு. பூதம், அதுக்குள்ள நீ எல்லா வேலையும் முடிச்சுட்டியா அப்படின்னு கேட்டார். ஓ, முடிச்சுட்டேன்பா, எனக்கு வேலை கொடுப்பா அப்படின்னு கேட்டது பூதம். மக்கன்லாய்க்கு ஒரே சந்தோஷம். சரி, நல்ல ஆளாதான் நமக்கு கிடைச்சிருக்காருன்னு நினைச்சிட்டு அடுத்த வேலையை சொன்னார். விதைகளை உதிச்சு தண்ணீர் பாய்ச்சிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சார். பூதமும் கிளம்பியது. மக்கன்லாய் தூங்கலான்னு திரும்பவும் கண்ணை மூடினார். படுத்து கண்ணை மூடிய சிறிது நேரத்துல எல்லாம் பூதம் திரும்ப வந்தது. அவரை உலுக்கி உலுக்கி எழுப்பியது. அப்பா டப்பா ஜப்பா, எனக்கு வேலை கொடுப்பா. மக்கன்லாயோ நிலநடுக்கம் வந்த மாதிரி பயந்து எழுந்தார். பார்த்தா பூதம் வேலை கேட்டு நின்னது. சரி, இப்ப விலங்குகள் எல்லாத்தையும் ஆத்தங்கரைக்கு கூட்டிட்டு போய் குளிப்பாட்டு. அதுங்களை எல்லாம் புல் மேயறதுக்காக பண்ணைக்கு வெளியில கூட்டிட்டு போ.
அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். பூதம் கிளம்பியது. திரும்பவும் மக்கன்லாய் படுத்துறங்கினார். கண்ணை மூடிய சிறிது நேரத்துக்கெல்லாம் பூதம் திரும்பவும் வந்தது. ஆனா இந்த முறை அது ஒரு வாளி நிறைய தண்ணி எடுத்துட்டு வந்து மக்கன்லாய் மேல கொட்டி அவரை எழுப்பிது. மக்கன்லாயோ நடுநடுங்கி எழுந்தாரு. இது என்ன வம்பா போச்சே, இதுக்கு முன்னாடி இருந்த வேலையாட்கள் யாரும் என்கிட்ட வேலை என்னன்னு கேட்டதே இல்லையே, எல்லாம் தெரிஞ்சு அவங்களே செய்துடுவாங்களே, இந்த பூதம் என்ன என் உயிரை இப்படி வாங்குது அப்படின்னு நினைச்சாரு மக்கன்லாய். பூதம் அதுக்குள்ள கோவப்பட்டது. அவ்வா டவ்வா ஜவ்வா எனக்கு வேலை கொடுப்பா அப்படின்னு கேட்டது. மக்கன்லாய் பயந்து போனார். ஓ ஓ வேலை வேலை வேலை, நான் உனக்கு தரேன், நேர குளத்துக்கு போ, அங்க இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு ஆத்தங்கரையிலிருந்து புது தண்ணி எடுத்துட்டு வந்து அதுல கொட்டு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். பூதம் முடிச்சது. இப்ப நீ போய் வீட்டெல்லாம் சுத்தம் செய் அப்படின்னு அனுப்பிச்சாரு. பூதம் முடிச்சது. இப்ப போய் நீ சாணத்தெல்லாம் உருட்டி விரட்டி தட்டு அப்படின்னு அனுப்பிச்சாரு. பூதம் முடிச்சது. முடிச்சுட்டியா, இப்ப போய் சமையல்லாம் செய்து சாப்பாடு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொன்னார். பூதம் முடிச்சது. இரவு நேரமானதால மக்கன்லாய் சொன்னாரு, நீ போய் பண்ணையில காவலுக்கு நில்லு, இரவு முழுவதும் காவல் காத்து நில்லு, அங்க யாரையும் உள்ள விடாம காவல் காத்து நில்லு அப்படின்னு அனுப்பிச்சிட்டார். மக்கன்லாய்க்கோ அங்கங்கமா உடம்பெல்லாம் வலி எடுத்தது. அவருக்கு ரொம்ப கவலையா இருந்தது. உடனே அவர் மனைவி கிட்ட போய் சொன்னாரு, மீனு, நான் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேம்மா, இந்த பூதத்துக்கு நான் வேலை கொடுக்கலைன்னா இந்த பூதம் என்னை விழுங்கிடுமா அப்படின்னு சொன்னாரு. மீனு ரொம்ப சாதுரியமான பெண்மணி. உடனே அவங்க சொன்னாங்க, ஓ இதுதான் கதையா, சரி அந்த பூதம் வரட்டும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த நாள் காலையில அதே புத்துணர்ச்சியோட பூதம் மீண்டும் வந்தது. அப்போ டப்போ ஜப்போ எனக்கு வேலை கொடுப்பா அப்படின்னு கேட்டு இந்த முறை மீனு வேலை கொடுத்தாங்க. பூதமே இங்க வாங்க, அங்க ஒரு நாய் உட்கார்ந்துருக்கு பாத்தீங்களா, அதோடைய வாலை பாருங்களேன், சுருண்டிருக்கு இல்லையா, இத நீங்க நிமித்தி சரியாக்கணும், அதுதான் உங்க வேலை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சாங்க. பூதம் நாய்கிட்ட போனது. நாயோ ரொம்ப சந்தோஷமா பாலை அப்பதான் குடிச்சு முடிச்சதால சந்தோஷமா வாலை ஆட்டிட்டு இருந்தது. பூதம் நாயின் வாலை பிடிச்சு மெதுவா அதை நேர்படுத்தினார். நாய்க்கு பிடிக்கல, அப்படின்னு உரிமையது. பூதம் வாலில் இருந்து கையை எடுத்த உடனே வால் திரும்பவும் சுருண்டு கொண்டது. டாய். பூதத்துக்கு புரியல. மீண்டும் அந்த வாலை பிடிச்சு நிமிர்த்த பார்த்தார். இந்த முறை இன்னும் கொஞ்சம் பலமாவே இழுத்தார். நாய்க்கு கோபம் வந்தது. அப்படின்னு உரிமைய உடனே பூதம் வேகமா கையெடுக்க வாலும் வேகமா சுருண்டது. கோபம் வந்த பூதம் இந்த முறை இன்னும் வேகமா அந்த வாலை பிடிச்சு இழுக்க நாய்க்கும் கோபம் ஜாஸ்தியாகி குறைக்க ஆரம்பிச்சது. அப்படின்னு குறைக்க பயத்துல பூதம் ஓட ஆரம்பிச்சது. நாய் தரத்த தரத்த பூதம் வீட்டை சுத்தி சுத்தி ஓடி வந்தார். அந்த நேரத்துல மீனு கத்தினான், பூதமே ஓடிப்போ, ஓடி போயிடு வேகமா, இல்லைன்னா அந்த நாய் உன்னை கடிச்சு சாப்பிடும், ஓடிப்போ ஓடிப்போ அப்படின்னு சொன்ன உடனே பூதமும் அவ வார்த்தைகளை நம்பி வேகமா ஓடி 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 தொலை தூரத்துக்கு போய் மாயமா மறைஞ்சே போச்சு. மக்கன்லாயும் பூதத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சார். அவருடைய பாடத்தையும் அவர் கத்துக்கிட்டார். திரும்பவும் அவருடைய பணியாட்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் வேலையும் கொடுத்தாரு, நல்ல சம்பளமும் கொடுத்தாரு. இதுதான் கதை. பிடிச்சிருந்ததா உங்களுக்கு? நன்றி. தேங்க்யூ.